ஹாய் மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க அந்த லாண்ட்ரி ஷாப் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோட்ஸ் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் வாங்க. நேத்து அந்த ஜூடோ கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா. அந்த கரக்க பார்ல பாடுற பொண்ணு தான் ஒரு பிரவுன் சூட்கேஸோட அன்னைக்கு வெளியே போச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த லாண்ட்ரி ஷாப்ல தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடியும் கடைசியில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. நான் கூட பணம் திருப்பி கிடைச்சிருன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம நியோன் பரவாயில்ல, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு போதுமானதான். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரி, இப்ப நீ வீட்டுக்கு போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பத்தியோட பாப்பாங்களா. ஆனா நம்ம நைட்டா நோ நோ நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி அந்த மாஃபியா கேங் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு நான் வீட்டுல தான் படுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போக பாப்பானா. நம்ம நியோனும் பிடிச்சு தடுக்க பாப்பாங்க. அதெல்லாம் முடியாது, நீ எத்தனை நாள் தான் ஏன் கூட தங்கிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம நைட் அடி பக்கத்துல வந்து, நீ தானே அந்த பப் ஓனர் கிட்ட சொன்ன நம்ம ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ட்டு, அப்புறம் என்ன ஹஸ்பண்ட் கூட தூங்குறதுல உனக்கு நம்ம பிரச்சனை, வா 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 உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிருவா. அடுத்து உள்ள போனானியும் நம்ம நைட்டு நல்லா தூங்கிடுவான். நம்ம நியானுக்கு தான் தூக்கமே வராதா. என்னன்னு பார்த்தா நம்ம நைட்டு நல்லா கரெக்ட் விட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம நியானும் அப்படி புரண்டு பார்ப்பாங்க, எப்படி புரண்டு பார்ப்பாங்க, தூக்கமே வராது. சரி பேசாம மூக்க கொஞ்ச நேரம் பிடிப்போம், கொஞ்ச நேரத்துல கரெக்டா நின்றும் அப்படின்ட்டு லைட்டா கொஞ்ச நேரம் மூக்க பிடிப்பாங்களா. நம்ம நைட்டு துடிச்சு பிடிச்சு எந்திரிப்பான். அட பாதகத்தி, 10 லட்சம் ரூபாய்க்கா இந்த கொல்ல பத்தியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. லூசு மாதிரி பேசாதடா, நீ நல்லா கரெக்ட் விட்டுக்கிட்டு இருந்த, அதனாலதான் கொஞ்சமா மூக்க பிடிச்சேன், அதுக்கு என்னமா ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் நம்ம நைட்டுக்கு பார்க்க ஏதோ கியூட்டா இருக்க மாதிரி இருக்கும். உடனே அப்படி நம்ம நியான் கையை பிடிச்சு இழுத்து அந்த சோஃபால உட்கார வச்சிருவான். இப்படி பண்ணது மட்டும் இல்லாம இன்னொன்னு வேற சேர்த்து சொல்லுவான். பார்க்கணும், என்ன டார்லிங், நம்ம ரெண்டு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, இதுல நம்மளுக்கு 2 பசங்க வேற இருக்காங்களே, இன்னுமா உனக்கு என்னோட குரட்டு சத்து செட் ஆகாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சிக்கிட்டு ஃபிளர்ட் பண்ணுவானா. இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ஐயா சீச்சி தள்ளிப்படா, எனக்கு அந்த குரட்டு சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல, நான் பெட்ஷீட் குள்ள போய் எடுத்து பத்தி தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் படுத்துக்குவாங்க. இதுலயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம நைட்டுக்கு நம்ம நியான வம்பிழுக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பாப்பாங்களா. அவங்க லாண்ட்ரி ஷாப்ல யாரோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த பார்ல பாடுற பொண்ணு. நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க, சரி அவளே இங்க வந்திருக்கா, நம்ம போய் அப்படியே நைஸா பேச்சு கொடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான் பாப்போம் அப்படின்ட்டு அவகிட்ட போய் பேச போவாங்களா. அங்க போன அந்த பொண்ணு, வெயிட் பண்ணு, நீ என்ன சொல்ல வரன்னு நல்லாவே தெரியும், நீங்க சூப்பரா பாடுறீங்க, நீங்க சூப்பரா ஆடுறீங்க, நீங்க இங்க தாய்லாந்துல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, சவுத் கொரியால போய் ஒரு கேபாப் ஆர்டிஸ்டா இருக்க வேண்டியவங்க அப்படித்தானே சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணே தன்னை பத்தி பெருமையா பேசிக்கும். நம்ம நியானுக்கு வர வழி இல்லாம ஆமா ஆமா அதத்தான் சொல்ல வந்தேன், எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லுவா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா அது நீ மட்டும் என்கிட்ட சொல்றது கிடையாது, என்ன பாக்குற பல பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம என்னோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் போட்டுட்டு நம்ம நியோனை வேற அந்த ஸ்டெப் போட சொல்லுவா அந்த பொண்ணு. நம்ம நியோனுக்கு வேற வழியே இருக்காது, சரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டெப்பை வேற போடுவா. அடுத்து நம்ம நியான் அப்படியே கேஷுவலா அந்த சூட் கேஸை பத்தி கேட்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட, நீங்க போன வாட்டி வந்தப்ப இங்க எதுவும் பிரவுன் கலர் சூட் கேஸ் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இதை கேட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிரும், எனக்கு பிரவுன் கலர் சூட் கேஸா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா சொல்லுவாளா. இதை பார்த்து நம்ம நியானுக்கு இன்னும் சந்தேகம் வந்துரும். இங்க எங்க பொறுமையா இருங்க, தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்டேன், அதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க, நீங்க டென்ஷன் ஆறத பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம நியான் சொல்லுவாளா. உடனே அந்த பொண்ணு, என்னது அப்ப நீ என்னையவே திருடின்னு சொல்லி சந்தேகப்படுறியா, நான்லாம் எவ்வளவு பாப்புலர் ஆக வேண்டிய ஆளு தெரியுமா, என்ன பார்த்து நீ இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறியா, உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்னு அடிக்கிறதுக்கு துரத்துவா. நம்ம ஹீரோனும் அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சு கூச்சு எப்படியே அவ கையில சிக்காம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம நைட்டு வெளியே வந்துருவான். அவன் வந்து பார்த்தனியா அவனுக்கு செம ஷாக்கு, இது ரெண்டு நல்லா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நைட்டு தான் நடுவுல போகுது, ஐயா வெயிட் பண்ணுங்க உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே அந்த பார் பொண்ணு, இவ என்ன பார்த்து நீ என்னோட சூட்கேஸை திருடுனியான்னு சொல்லி கேட்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், நீ திருடுனியான்னு நான் கேட்கவே இல்லை, நீ பாத்தியான்னு தான் கேட்டேன், ஆனா நீ தான் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற, அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டனே நம்ம நைட்டுக்கு அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சிடும். உடனே அவன் அப்படியே பிட்ட போடுவான், ஐயோ நீங்க டென்ஷனே கத்தாதீங்க, அப்புறம் உங்க குரலுக்கு எதாவது ஆயிரப்போகுது, உங்க இனிமையான குரலை கேட்கறக்காக தானே நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க குரல் மட்டுமே இனிமையா இருக்கு, நீங்களே அவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க எதுக்கு இவ கூட போய் சண்டை போட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. உடனே அந்த பொண்ணு நம்ம நைட்டு வச்ச ஐஸ்ல நல்லா உருகிரும், ஓ ஆமால நீங்க சொல்றதான் கரெக்ட் தான், நான் எதுக்கு இவ கூட சண்டை போட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும், இனிமேல் இந்த லாண்ட்ரி ஷாப்புக்கே நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவம் அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிரும். அந்த பொண்ணு போனனையும் நம்ம நைட்டு பிடிச்சு நியானை தான் திட்டிக்கிட்டு இருப்பான், ஏய் நீ வாட்டுக்கு அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்க கூடாது, சப்போஸ் உண்மையிலே அவ தான் அந்த பணத்தை எடுத்திருந்தானா இப்ப நம்ம சந்தேகம் எல்லாம் அவன் மேலதான் இருக்குன்னு சொல்லி அவன் அந்த ஊரை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ, நம்ம 10 லட்சம் அப்படியே அவ கூட சேர்ந்து ஓடி போயிரும். இதை கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும், நீ அவசரப்படாது, நம்ம நைட் அவ வேலை பார்க்குற இடத்துக்கே போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு இப்போ ஒரு பிளான் பண்ணுவான் நம்ம நைட்டு. இப்ப எப்படியோ இவங்க 2 பேர் அந்த பார் பொண்ணு வேலை பார்க்குற இடத்துக்கே கரெக்டா வந்துருவாங்களா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு அந்த லாண்ட்ரி பாஸ்கெட்டோட உள்ள போகும். இதுல இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிரும், சரி அந்த பொண்ணு இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே தான் தங்குது, சோ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாவே முடிஞ்சிரும். ஆனா என்னன்னா இவ பணத்தை எடுத்திருந்தானா எதுக்கு திரும்பி லாண்ட்ரி ஷாப்புக்கு வரா, இவ இந்நேரம் இவ ஆசைப்பட்ட மாதிரியே சவுத் கொரியால போய் பாடணும்னு சொல்லி அங்க போயிருக்க
தான் வாய்ப்பு இருந்திருக்குமே. ஒருவேளை இவ பணத்தை எடுக்கலையோ. சரி, எதுவா இருந்தாலும் இவளை இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த பாருக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்களா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணு, நம்ம பாருக்குள்ள போனா பார்ல மட்டும்தான் நம்மளால அவளை கண்காணிக்க முடியும். ஆனா அவ தங்கி இருக்க இடத்துக்கு போனாதான் இன்னும் நம்மளுக்கு அடிஷனலா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த சூட் கேஸ் அவகிட்ட தான் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே நம்ம நைட் யோசிப்பான், சரி பாருக்குள்ள ஈஸியா போயிடலாம், அவ தங்குற இடத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அங்க நம்ம நியான் ஒரு போர்டை பார்ப்பாங்க, இங்க வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இதை பார்த்தனே நம்ம நியான், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, நீ கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும், இந்த பிளான நம்ம சூப்பரா சக்சீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நைட்டுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும், நான் ஒத்துக்கணுமா, என்ன வச்சு என்ன பிளான் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினோட ரூம்ல தான் இருப்பாங்க. அங்க நம்ம நியான் நம்ம நைட்டுக்கு மேக்கப் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, அங்க வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு அந்த பார்ல போர்டு போட்டிருக்கும்ல, அதுக்காகத்தான் இப்ப நம்ம நியானு நம்ம நைட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நைட்டு கூட கேட்பான், ஏ அங்க பாடுறதுக்கு கேர்ள்ஸ் தேவைன்னு தான் போட்டிருக்கு, அது எதுக்கு எனக்கு மேக்கப் போடுற, நீயே ஒரு பொண்ணு தானே, நீயே ஸ்ட்ரைட்டா போய் அங்க பாட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நைட்டு சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம நியான் என்ன சொல்லுவாங்கன்னா, டே நீ மூளையோட தான் பேசுறியா, அந்த பொண்ணு ஏற்கனவே என்ன வச்சு லாண்ட்ரி ஷாப்ல நல்லா பாத்துருச்சு, இப்ப நான் அப்படியே போய் பாடினேன்னா ஏதோ பிளானோட தான் வந்திருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிச்சு உஷாராயிரும், அதனாலதான் உனக்கு பொண்ணு மாதிரி நான் கெட்டப் போட்டு விடுறேன், நீ எங்க போய் வேலைக்கு சேர்ந்து அப்படி பாட்டு பாடு, அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட க்ளோஸ் ஆனேன்னா அவ கிட்ட பணப்பெட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி எல்லாம் ஓகே, நல்ல அழகா மேக்கப் போட்டாச்சு, இப்ப நீ என்னை விட செம அழகா இருக்க, ஆனா உனக்கு அங்க பார்ல போய் அப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு திறமை இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நியான் ஒரு கேள்வி கேட்பாங்களா. இதை கேட்டு நம்ம நைட்டு, இப்ப பாருடி என் திறமை அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்று சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தான மாதிரியே ஒரு சூப்பரா ஸ்டெப் போடுவோம். இப்ப அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கேர்ள் கெட்டப்ல அந்த பாருக்கு தான் போவாரா. அந்த பாட்டு பாடுற பொண்ணு உட்காந்துருக்கும். இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு கிட்ட போய், வெளியே ஆட்கள் தேவைன்னு சொல்லி போர்டு பார்த்தேன், என்ன இந்த வேலைக்கு நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கியூட்டா கேட்பானா. அந்த பொண்ணு அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கும். ஓகே, இவ ஏதோ வித்தியாசமா இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க கியூட்டா தான் இருக்கா, சரி உன்னை செலக்ட் பண்ணலாம்னு ஐடியால தான் இருக்கேன், ஆனா அந்த டெசிஷனை நான் மட்டும் எடுக்க முடியாது, அங்க ஒருத்தவர் இருக்காரு பாரு, அவர் தான் மெயின் செலக்டிங்கே பண்ணுவாரு, அவர் அவ்வளவா சிரிக்கவே மாட்டாரு, அவரை மட்டும் நீ எப்படியான்னு சிரிக்க வச்சுட்டேன்னா உனக்கு தாண்டி இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம நைட்டுக்கா இது வேறையா அப்படின்ட்டு அந்த ஆளு முன்னாடி போய் நிப்பான். அந்த ஆளு ரொம்ப வெறப்பா, என்ன நின்னுக்கிட்டே இருக்க, பாட்டு பாடி ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம நைட்டுக்கா அந்த ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு பாவம் நடக்கிறதே கஷ்டமா இருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தத்தக்கா போதக்கான்னு ஆடுவான், அதுக்கடுத்து நல்ல பாட்டை யோசித்து அப்படியே பாட ஆரம்பிப்பான். அந்த பாட்டுலயே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க எல்லாரும் பிளாட் ஆயிருவாங்க. நம்ம நைட்டுக்கு இப்ப அப்படியே கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துடும். உடனே நான் சூடான மோகினி அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அந்த ஆள் மடியிலேயே போய் உட்காந்துருவான். அடுத்த என்ன அந்த ஆளு அப்படி மூஞ்சி பூரா ஸ்மெயிலிங்கோட, நீ செலக்டடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி செலக்ட் பண்ணி விட்டுருவான். அடுத்து இப்ப அந்த பார் போனதான் கூப்பிட்டு நம்ம நைட்டு கிட்ட சொல்லும், நல்ல வேலை நீ எப்படியும் செலக்ட் ஆயிட்ட, அது மட்டும் இல்லாம இப்ப நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க, ஏன்னா நான் இன்னும் 2-3 நாள்ல இந்த வேலையை விட்டு கொரியாக்கு போலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. இதை கேட்டோன்னு நம்ம நைட்டுக்கு இன்னும் ரொம்ப டவுட் வந்துடும், சரி இவதான் பணத்தை எடுத்துட்டு அப்படின்ட்டு அப்படியே சும்மா ஃப்ரெண்ட்லியா கொஸ்டின் கேட்கற மாதிரி, ஓ கொரியாக்கு போறீங்களா, எதுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே அந்த பொண்ணு, அது ஒண்ணும் இல்ல, எனக்கு எப்பயுமே கொரியால போய் ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை, நான் இப்ப என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இன்னும் நல்லா டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு நல்லா பாட்டு பாட கத்துக்கிட்டு அங்க போய் ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன், எப்படி செலக்ட் ஆயிருவேன் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளோட பிளான் எல்லாத்தையுமே நம்ம நைட்டு கிட்ட உளறிக்கிட்டு இருப்பாளா. இதே நம்ம நைட்டு கண்டுபிடிச்சிருவான். சரி இதெல்லாம் இவ பண்ணணும்னா கண்டிப்பா இவளுக்கு நிறைய பணம் தேவை, இவ சொல்றதை வச்சு பார்த்தா இவ சம்பாரிச்சு அவள பணம் சேர்த்திருக்க மாதிரி தெரியல, கண்டிப்பா நம்ம படத்தை தான் வாட்டையே போட்டிருக்கணும், சரி இன்னும் இவ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி எப்படியா அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஓடிட வேண்டியதா அப்படின்ட்டு இப்ப நம்ம நைட் ஒரு பிளானிங் போட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படியா நம்ம நியான் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நியானை தேடி அவளோட ரூமுக்கே போயிருவானா. அங்க போனா நியான் கிட்ட அப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இவனோட மேக்கப்லாம் ஒன்னு கலச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபேஸ்ல போட்டிருந்த மேக்கப் மட்டும் எவ்வளவுதான் வெட்டுச்சி வச்சு தொடச்சாலும் போகவே போகாதா. இதை பாத்துக்கிட்டு இருந்த நம்ம நியான், டே அது அப்படிலாம் தேய்ச்சா போகாது, மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணாதான் அதெல்லாம் போகும், நான் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோட ஃபேஸ வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு, நம்ம எவ்வளவு க்ளோஸா இருக்கும்னு பாத்தியா, இதுவே என்னோட நாவல்ல இருக்க கதையா இருந்தா இப்ப நான் என்ன எழுதியிருப்பேன்னு தெரியுமா. ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ஒரு ரூம்ல ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவங்க கண் அப்படியே ஒருத்தரை எனக்காம பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டு அப்படியே ரொமான்டிக்கா அவன் நாவல்ல இருக்க வசனங்களா சொல்லிக்கிட்டு ரொம்ப க்ளோஸா வருவானா. சரி இங்க ஒரு கிஸ்ஸிங் சீன் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு அவனுமே நினைச்சிருப்பான். ஆனா நம்ம நியானா, டே நீ போடா ரொம்ப காதல் வசனங்களா சொல்ற அப்படின்ட்டு வெக்கத்துல மூஞ்சி மேலே ஒண்ணு கொடுப்பாங்க பாக்கணும் நம்ம நைட்டுக்கா. இப்ப அவன் நியாயப்படி பார்த்தா எனக்கு கிஸ்ல பண்ணிருக்கணும், இவன் என்னடா ரொம்ப வித்தியாசமா என்ன அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த சீனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இவங்க ரெண்டு பேரும் என்னதான் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம நைட்டுக்கு நம்ம நியான் மேல எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம நியான், சரி நம்ம இப்ப கிஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன கிஸ் பண்ணல, அதுக்கடுத்து ஏன்டா இந்த பக்கமே ஆளையே காணோம், எங்கதான் போனேன் அப்படிங்கிற
மாதிரி கேட்பாங்களா? இப்பதான் உண்மையிலேயே அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னன்னா நம்ம நியான் கூட க்ளோஸ் ஆகி கிஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நல்லா ரொமான்டிக் மூட்ல தான் இருந்திருப்பான். ஆனா அடுத்த நாள் என்ன ஆயிருக்கும்னா, இவன் வீட்டுக்கு வெளியே இவனை தேடி 2 கேங்ஸ்டர்ஸ் நின்றுப்பாங்க. அது வந்து அந்த மாஃபியா லேடியோட ஆட்கள் தான் போல. சோ இவங்க கிட்ட மாட்டினா நம்ம கைமா தான் அப்படின்ட்டு ஒரு வாரமா அந்த அபார்ட்மெண்ட் பக்கமே நம்ம ஹீரோ தலை வச்சே படுத்திருக்க மாட்டான். அடுத்து பாவம் எத்தனை நாள் தான் வெளியவே சுத்திக்கிட்டு இருக்குது, காசு தீர்ந்து போயிருக்கும். அதனாலதான் திரும்பி அபார்ட்மெண்ட் குள்ள வரலான்ட்டு பயந்து உள்ள வந்திருப்பான். ஆனா அங்க அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம சாம்ப் இருப்பா, இவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இதுக்கு அவங்களே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பொய்யா ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு, ஐயோ சாம்ப் நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த சாம்பு, போ நைட் நீ எங்க தான் போயிருந்த, ஒரு வாரம் உன்னை பார்க்காம நீ எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபிளர்ட் பண்ற மாதிரியே பேசுவாளா. நம்ம நைட்டுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தா இவ வேற அப்படின்ட்டு அவனும் பொய்யா சிரிச்சுக்கிட்டு, ஓ நீ என்ன மிஸ் பண்ணியா, நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சே சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த சாம்பு பொண்ணு சொல்லும், நீ இல்லாத இந்த ஒரு வாரத்துல உன்னை தேடி 2 அண்டர் கவர் போலீஸ் வேற வந்திருந்தாங்க, ஒரு ரூம் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வேற வழி இல்லாம சாவி எல்லாம் கொடுத்து அவங்க உள்ள அனுப்பி செக் பண்ணிக்கோங்கன்ட்டேன். என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆக்சுவலா அந்த அண்டர் கவர் போலீஸ் வேற யாருமே இல்ல, அந்த மாஃபியாவோட ஆட்கள் தான். அவங்க தான் இப்படி ஒரு பிட்ட போட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ, சேச்சே அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், சும்மா நான் வீட்டுல இருக்கேனா இல்லையா என்னடா ஆளே காணோம் அப்படின்னு பாக்குறக்கா உன்கிட்ட போய் சொல்லி சாவி வாங்கிட்டு உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்க சமாளிச்சிருவான். அப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த சாம்பு பொண்ணு கொண்டு ஞாபகம் வரும். நம்ம நியான் இங்க வந்துட்டு போயிருப்பாங்கல்ல, அதை வேற சொல்லுவா. நீ என்னதானே உன் மனசுக்குள்ள இருக்கிறத இப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்ப, ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி வேற வந்தா என்ன ஏமாத்துறல அப்படிங்கிற மாதிரி அந்த சாம்பு பொண்ணு ரொம்ப வளைஞ்சிட்டு பேசுமா. அப்புறம் தான் நம்ம நைட்டுக்கே தெரியும், சரி இங்க வேற ஏதோ ஒரு பொண்ணு வேற வந்திருக்குன்ட்டு. அப்புறம் சாம்பு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு தான் தெரியும் அது அந்த லாண்டரி ஷாப்ல வேலை பாக்குற பொண்ணுன்ட்டு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஹீரோ என் பணத்தெங்கடி அப்படின்னு கேட்டு நம்ம நியானை பார்க்க வந்திருப்பான். இது எல்லாத்தையும் இப்ப நைட்டு அப்படியே ஒண்ணு நியான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பானா. அப்புறம் தான் நியானுக்கே புரியும், சே அன்னைக்கு நம்ம பெட்டி எடுத்துட்டு வந்ததான் பெரிய தப்பு இல்ல, அதனாலதான் பாப்போம் இப்ப நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பயும் நம்ம நைட்டு சேச்சே விடு அது நடந்தது ஒரு விஷயத்துல நல்லதா, அதனாலதான் என்னால உன் கூட இவ்வளவு ஜாலியான மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இப்ப கன்ஃபார்மே பண்ணிடலாம், நம்ம நைட்டுக்கு நம்ம நியான ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம நியானு நம்ம ஹீரோட அபார்ட்மெண்ட்டுக்கே போய் அந்த சாம்பு பொண்ணு என்ன பண்ணுது, வேற சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்காளே அவ பின்னாடி நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க அங்க போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நைட்டு எப்பயும் போல கேர்ள் வேஷ் எல்லாம் போட்டுட்டு அந்த கரோக்கியா பார்லயே வேலை செஞ்சுட்டு அங்க இருக்க ரூம்லயே தங்கிக்கலாம் அப்படின்ட்டு அங்க போவாரு. இவருக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கும் போல. இவர் இப்ப யார் கூட ரூம் ஷேர் பண்ணிக்க போறாருன்னா நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்த அந்த பொண்ணு கூடயேதான். அந்த பொண்ணு அப்படியே ரூம் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு, இங்கதான் நம்ம 2 பேரும் தங்க போறோம், நீ அப்படியே உன் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுக்கிட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம் குள்ள போகுமா. நம்ம நைட்டு இதுதான்டா கரெக்டான டைம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உள்ள போன உடனே அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே பரட்டி போட்டு ஒன்னா தேடிக்கிட்டு இருப்பான், எங்கடா அந்த சுட்கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம நியான் நம்ம நைட்டோட அபார்ட்மெண்ட்டுக்கே போய் அவன் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, எப்படி உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப டக்குன்ட்டு பின்னாடி இருந்து ஒரு கை வந்து நம்ம ஹீரோனை பிடிக்குமா. யாருன்னு பார்த்தா சாம்பு. அவன் நம்ம நியானை பார்த்துட்டு, நீ என்னடி இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. நம்ம நியான் எப்பயும் போல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நான் தான் நைட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னைக்கு அவன் கூட சண்டை போட்டு எப்படியான பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பழைய பிட்டே போடுவாளா. ஆனா நம்ம சாம்பு, என்னது நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, நான் அவன் கிட்ட ஏற்கனவே விசாரிச்சுட்டேன், அவனுக்கு எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே இல்லையா, அவன் அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னாலும் என்னதான் வச்சுப்பானா. சோ அந்த ரீல் விடுற வேலையில விடு, முதல் அந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லன்னா உன் கண்ணம் பழுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே நம்ம நியான், ஓ உனக்கு அவ்வளவு தைரியமா, முடிஞ்ச எமன கை வச்சு பாரு அப்படின்ட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லுவா. ஆனா அந்த சாம்பா நல்லா பளிர்ன்ட்டு நம்ம நியான் கண்ணத்தை நல்லா பழுக்க வச்சுதான் திரும்பி அனுப்புவாங்க. பாவம் நம்ம நியான் எல்லா அடியும் வாங்கிட்டு ரொம்ப சோகமா நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம நைட்டு அங்க அந்த ரூம்ல இருந்து கால் பண்ணுவோம். நம்ம நைட்டு அப்படியே போன்ல, நான் இங்க அவ கூட தான் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கேன், அவ இப்ப குளிக்க போயிருக்கா, நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க சுட்கேஸ் இருக்கான்னு தேடி பாக்குறேன், இல்லனா இன்னும் அவ கூட கொஞ்சம் எப்படியான்னு க்ளோஸ் ஆகி அவகிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கறந்துடுறேன், எனக்கு அவ மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சைடு இருந்து எந்த சத்தமும் கேட்காதா. இதை பார்த்த நைட்டு, இங்க நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன நீ மௌன அஞ்சலியா செலுத்திக்கிட்டு இருக்க, ஏதாவது 2 வார்த்தை வாயை திறந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம நியானா, என்ன படிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புரியாத மாதிரியே பேசுவாங்களா. ஏன்னா பாவம் அவங்க வாய் தான் அவ்வளவு பெருசா வீங்கிருக்கே. நம்ம நைட் இது தெரியாம, தீனி பண்டாரம் இங்க நான் எவ்வளவு பெரிய மிஷன்ல இருக்கேன், நீ என்ன அங்க கொலக்கட்டையை முழுங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம நியானா, டே பாவி என்னால பேசவே முடியலடா, உன்னோட அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி என்ன அந்த வெளுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுவாளா. இதை கேட்டு நம்ம நைட்டுக்கு புரியும், ஓ அங்க நம்ம ஹீரோயினும் மிஷன்ல தான் இருக்கா, பாவம் கொஞ்சம் மூஞ்சிதான் வீங்கி போயிருக்கு. அதுக்கடுத்து நம்ம நைட்டு, சரி அதெல்லாம் விடு, மூஞ்சி தானே வீங்கி இருக்கு, அப்புறம் மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம், எனக்கு இப்ப இந்த கரோக்கே கேர்ள் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு, நான் எப்படியா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கறக்க முடியுமான்னு சொல்லி பாக்குறேன், ஆனா இருந்தாலும் அந்த சாம்பு மேலே லைட்டா சந்தேகமா தான் இருக்கு, அவளை என்னன்னு சொல்லி நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இங்க இவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அடுத்து நம்ம நைட்டு எப்பயும் போலதான் அந்த ரூம்ல வேற எதுவும் பிரீஃப் கேஸ் இருக்கான்னு சொல்லி கட்டலுக்கு கீழே எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பானா. அங்க ஒரு குட்டியார் பெட்டி இருக்கும், அது இவனோட பெட்டி மாதிரியே இருக்கும். கரெக்டா அதை வெளியெடுக்கான்னு பாக்குறப்ப உள்ள இருந்து அந்த பொண்ணு வந்துரும், எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்கேன்ட்டு, உனக்கு உண்மையில இந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, நீ வேற
வேற ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்க அப்படின்னு டக்குன்னு கத்தி எடுத்துருமா. நம்ம நைட்டு எப்படி சமாளிக்கலாம்னு பாப்போம். ஐயோ நீங்க என்னங்க சொல்றீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணா டக்குன்னு வந்து நம்ம நைட்டோட விக்கெல்லாம் கழட்டி விட்டுரும். எனக்கு தெரியும்டா நீ பொண்ணே கிடையாதுன்னு எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு. அதான் குளிக்க போற மாதிரி உள்ள போய் உன்னை நைஸா பிடிக்கணும்னு என்னோட பிளானே. சொல்லு நீ எதுக்கு வந்த அப்படின்ட்டு கத்திய வச்சு நம்ம நைட் இங்க மிரட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் சரி வேற வழி இல்ல உண்மையை ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாரு. அப்ப அந்த பொண்ணே கரெக்டா சொல்லிரும், எனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்ட்டு. ஏன்னா நீ வந்து என்னோட ஃபேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறக்காக தானே இந்த மாதிரி பொய்யா பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு ஏ ரூம்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு அந்த பொண்ணு பேசும். நம்ம நைட்டோ சரி இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அந்த பொண்ணு ஒரு பிட் எடுத்து கொடுத்துருக்கேன், இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளோல போயிருவோம்ட்டு. ஆமாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அப்படி வேஷம் போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா வந்து ஓகே நீ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்க, சரி என்ன ரொம்ப பிடிக்கும் வேற சொல்லியிருக்கேன், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், நான் பாட்டு பாடுறதா, சரி அப்பனா நான் உனக்கு எப்படி பேசிக்கா பாட்டு பாடணும்னு சொல்லி கொடுக்குறேன்ட்டு சரி அப்படின்ட்டு பாட்டு பாடுறதுக்கு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த பொண்ணு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம நியான் திரும்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின் வாசலா வந்து இந்த சாம்பு மேல இன்னும் ஏதோ சந்தேகமா இருக்கே, நம்ம நைட் ரூமுக்கு வருது ஓகே, இவ எதுக்கு நம்மள அடிச்சு தள்ளிட்டு நைட் ரூமுக்குள்ள போனா அப்படின்னு அவ போன் எடுத்து நைட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கேமரா ஆன் பண்ணி உள்ள என்னதான் நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணி பாப்பாளா. பார்த்தா நம்மளுக்கே செம ஷாக்கு. அவ நைட்டோட கட்டில படுத்துக்கிட்டு கட்டுக்கட்டா பணத்தை அப்படியே தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருப்பா. அடி பாவி அப்ப அந்த பணத்தை ஆட்டைய போட்டது நீதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கும் நம்மளுக்கே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நியான் ஷாம்பு தான் உண்மையிலே பணத்தை திருடுனா அப்படிங்கறத எப்படி நம்ம நைட்டுக்கு ப்ரூவ் பண்ண போறாங்க, இல்லனா உண்மையிலே ஷாம்பு தான் எடுத்தாளா இல்ல வேற யாரும் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் நாளைக்கு வீடியோல நீங்க பதில் கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ ஓகே கைஸ் நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.